242 பேரோட உயிருங்கிறது சாதாரண ஒரு விஷயமா? அகமதாபாத்ல இருந்து 242 பேசஞ்சர்ஸோட கிளம்பின ஏர் இந்தியாவோட பிளைட் டேக் ஆஃப் ஆன 30 செகண்ட்ஸ்ல கீழே விழுந்து கிராஷ் ஆயிருக்கு. இந்த விபத்துல 241 பேரோட உயிர் போனது மட்டும் இல்லாம பிளைட் ஒரு மருத்துவ கல்லூரியோட ஹாஸ்டல் மேல விழுந்ததால அங்கிருந்த 33 பேரோட உயிரும் போயிருக்கு. பிளைட்ல போன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பிளைட்ல போகணுங்கிறதே இன்னும் கனவாதான் இருக்கு. இந்த விபத்துல இருந்து தப்பிச்ச ஒரே ஒருத்தரை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல 247 பேரை நினைச்சு கஷ்டப்படுறதா? பிளைட்னு இல்ல, பஸ் ட்ரெயின்னு மோசமான கண்டிஷன்ல இருக்கிற பல வாகனங்களும் இந்தியாவுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மக்களும் அதுல ஏறி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த நிமிஷம் நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்மளோட சிரிச்சு பேசிட்டு இருக்கவங்க நாளைக்கு நம்மளோட இல்லாம போகலாம், இல்ல நம்ம அவங்களோட இருக்க முடியாம போகலாம். சோ வாழ்க்கையில நம்ம செலவிடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை பின்னாடி ஓடாம வாழ்க்கைய வாழ பழகிக்கணும்.